வாரந்தோறும் புதன்கிழமையில் பார்க்கிற ஒரு திட்டத்தோடு மீண்டும் நம்முடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இதில் சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை இந்த அரை மணி நேரத்தில் நமக்கு எவ்வளவு இயலுமோ அத்தனை கேள்விகளுக்குரிய பதில்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹுசைன் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவிலேருந்து கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். முன் வரிசையில் தொழுவது அதிக நன்மையை தரும் என்பதை அறிவேன். ஆனால் முன்வரிசை என்பது இமாமுக்கு பின்னால் உள்ள முதல் வரிசையை மட்டும் குறிக்குமா, அல்லது இரண்டாவது மூன்றாவது என கடைசி வரைக்கும் உள்ள அனைத்து வரிசையும் குறிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்வரிசை அப்படின்னு முன்வரிசையினுடைய சிறப்புன்னு சொல்கிறாங்க. முன்வரிசை அல்ல, அது முதல் வரிசை. முன்வரிசைனா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா வரிசையுமே முன்வரிசை தான். பின்னாடி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வரிசையும் முந்தின வரிசையாக தான் வரும். லாஸ்ட்டில் உள்ளவருக்கு மட்டும்தான் முன்வரிசைங்கிற விஷயத்தில் அடங்க மாட்டாங்களே தவிர மற்ற முந்தின வரிசையில் இருக்கிற எல்லாருமே முன்வரிசைக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வரிசைன்னு சொல்லலை. இந்த ஹைர சுஃபூஃபி அவ்வளுஹா, அதில் முதலாவது வரிசை அப்படின்னாங்க. முதல் வரிசையில் கிடைக்கிற நன்மையை அறிந்து கொண்டால்தான் அதுக்கு சீட்டு குலுக்கி போடுவதற்கு அளவுக்கு மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு வருவாங்க, தவழ்ந்தாவது வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் முதல் வரிசைக்கு தான். அது சஃபுனுடைய ஆரம்பத்தை தான் குறிக்கும். இமாமுக்கு பின்னாடி இருந்தால் சஃபை ஆரம்பிக்கிறோம், அப்போ அந்த முதல் வரிசையை மட்டும்தான் குறிக்கும், பின்னாடி இருக்கிற வரிசைகள் அது குறிக்காது. அடுத்து முகமது அசாருதீன் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவிலேருந்து கேட்குறாங்க. ஹஜ்ஜு உம்ராவுக்கு செல்பவர்கள் அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலமாக வியாபாரம் செய்கிறார்கள். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? தங்கள் குடும்பங்களிடையேயும் வீடியோ காலிலும் ஃபோனிலும் பேசுகிறார்கள், அதுவும் மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கிறாங்க. இது பொதுவாகவே சமூகத்தில் இந்த மாதிரி காரியங்கள் செய்வது, ஹஜ் உம்ராவுக்கு போகிற நேரத்தில் ஒரு வியாபார நோக்கில் செயல்படுவது என்பது ஒரு பாவமான காரியத்தை போல மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரியான சிந்தனை போக்கு இருக்குது. அதனால் யாராவது அங்கே போயிட்டு நகைகளோ வியாபார பொருட்களோ அல்லது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு லாபத்தையோ அடைஞ்சிட்டு வந்தாங்கன்னா அதை கேலியும் கிண்டலும் பேசுகிறது. இது அவங்களாம் எதுக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்காக போனாங்க, அதுன்னு அல்லாஹ்காண்டி இபாதத்துக்காக போனாங்க, எல்லாம் சம்பாதிக்க போனாங்க வச்சாங்க என்கிற வகையில் அதை குறை சொல்லுகிற கண்ணோட்டத்தில் பேசுகிற பேச்ச பழக்கத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் மார்க்கத்தில் இது சம்மந்தமாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசித்தா இதில் எந்த தடையும் இல்லை. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு பொருளீட்டுகிற வியாபாரம் செய்கிற வாய்ப்பு இருந்தால் வியாபாரம் செஞ்சுக்கலாம். இங்கிருந்து பொருளை கொண்டு போய் அங்கே கொடுத்து அங்கிருந்து பொருட்களை இங்கே வந்து எடுத்து அதன் வழியாக லாபம் ஈட்ட முடிஞ்சால் செஞ்சுக்கலாம். என்னென்னா நம்முடைய இபாதத்துகள் எதற்கும் அது இடைஞ்சல் இல்லாத வகையில் அதை அமைச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான நம்பிக்கை ஆரம்ப காலத்துலேயும் இருந்துச்சு. குர்ஆன் அருளப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்துலேயும் இதில் ஒரு நெருடலும் சந்தேகமும், இது ஒரு பாவமாயிருமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை உலக ஆதாயத்தை தேடின மாதிரி நம்முடைய நன்மை உலகத்தோடு முடிஞ்சு போயிருமோ என்கிற ஒரு கேள்வியும் ஒரு பயமும் அச்சமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வே குர்ஆனில் இதுக்கு வசனம் இறக்கி வைத்து இந்த பிரச்சனையை, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டான். எப்படி இறக்குறான்னா, லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய அருளை தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. எதுக்காக வேண்டி எந்த விவகாரத்தில் இது இறங்குதுன்னா, இந்த ஹஜ்ஜுக்கு வர்ற மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் பொருளை தேடுவது, பொருளாதாரத்தை தேடுறது குற்றம்னு நினைக்கிறீங்க, பாவம்னு நினைக்கிறீங்க, அதில் பாவம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் அதை விலக்கி தந்துட்டான். அதனால் நமக்கு இதுதான் கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் சட்டம். தாராளமாக வியாபாரம் செய்யலாம். அங்கிருந்து கொண்டே இங்கே வியாபாரம் செய்யலாம், இங்கிருந்து கொண்டே அங்கே வியாபாரம் செய்யலாம். ஒன்றும் மார்க்கத்தில் தப்பில்லை. அதே மாதிரி குடும்பத்தார் இடத்துல வீடியோ காலில் பேசுகிறாங்க. அது இன்னைக்கு நவீனமாக வந்திருக்கிற ஒரு வசதி. அந்த வசதியை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதானே. அந்த வசதியை பயன்படுத்தக்கூடாது, யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஹஜ் உம்ரான்னு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க அந்த குடும்பத்தாரை மறந்துடணும். அந்த கிரியைகளுக்குரிய நாள் முழுக்க அந்த இபாதத்து மட்டும்தான் அவங்களுடைய மனசில் நிற்கணும். அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை தானே. இங்கே அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, உறவுகள் இருக்கிறாங்க, குடும்பங்கள் இருக்குது, அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பேச வேண்டிய, கலந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனால் தாராளமாக ஃபோனில் பேசிக்கலாம், மாதிரி வீடியோ காலில் பேசிக்கலாம், வியாபாரம் செய்து கொள்ளலாம். மார்க் அடிப்பதில் எந்த வகையிலும் குற்றம் இல்லைன்னு அல்லாஹ்வே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அடுத்து சூனியம் குறித்து மறு ஆய்வு செய்வதாக சொன்னீர்கள். அது பற்றிய விளக்கம் இன்னும் நீங்கள் தரவில்லை. டிஎன்டிஜேவினரை தவிர மற்ற அனைவரும் சூனியத்தை நம்புகிறார்கள்.
குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஜாக்கிர் நாயக் உட்பட பெரிய அறிஞர்கள் நம்புகிறார்கள். என்னுடைய நிலைப்பாடும் சூனியம் இல்லை என்பதுதான். ஏனென்றால் புறச்சாதனங்கள் அன்றி அல்லாஹ் நாடாமல் யாரையும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இது குறித்து விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்வேஸ் முஷரப் வாழ்க்கை, திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கையிலேருந்து கேட்குறாங்க. இது சம்மந்தமாக, இந்த சூனியம் சம்மந்தமாக நாம் பல தடவை விளக்கம் சொல்லிட்டோம். ஆனாலும் சில பேர் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய, நம்முடைய பேச்சுக்கு பதில் சொல்கிற இடத்துல சில பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பதிலை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஆங்காங்கே ஊர்களுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துகிற இடத்துல எல்லாம் நாம் சொல்லலைங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதை பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, இது சம்மந்தமாக நான் எதுவுமே பேசாத மாதிரி, என்னுடைய கருத்தை சொல்லாத மாதிரி ஒரு கருத்து நிலை பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது சம்மந்தமாக நம்ம வைக்கிற எந்த கேள்வியும் அவங்க கண்டுகொள்ளலாம். அது சம்மந்தமாக வைக்கிற பிரதானமான கேள்வியை கண்டுகொள்ளலாம். அவர்களும் மற்றும் ஒத்துக்கொண்டிருக்கிற விஷயத்தையே இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறத வளமையாக வச்சிருக்கிறாங்க. நான் இது முக்கியமான விஷயத்தில் தான் நம்ம முரண்பட்டு அதில் உள்ள சிக்கலை பற்றி மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த சூனியத்தை நம்புகிற மக்கள் அவங்க முஷ்ரிக்குகள், அவங்க பின்னாடி நம்ம நின்று தொழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இதில் தான் நம்முடைய மாற்று கருத்தை நம்ம தெளிவுபடுத்தியும் இருக்கிறோம். சரி, அப்படி அது சரி என்று சொன்னால் பிடிக்கணும் எல்லா இடங்களிலும்னா இதுதான் மார்க்க நிலைப்பாடுன்னு சொல்லி வேண்டும். ஆனால் நம்ம எப்படி கடந்த காலத்தில் கடைபிடிச்சோம்னு கேட்டால், வெளிநாடுகளுக்கு வேற நிலைப்பாடு மாதிரி கடைபிடிச்சோம். மாதிரியான அமைப்பை சார்ந்தவங்க அவங்க எல்லாம் சூனியத்தை நம்புறாங்கன்னு சொல்லும்போது அவங்கள முஷ்ரிக்குன்னு சொல்லி அவங்க பின்னாடி தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை புறக்கணிக்கணும்னு சொன்ன நாம, இதே நிலைப்பாட்டில் இருக்கிற அரபு நாட்டு இமாம்களுக்கு பின்னாடி போய் நிற்கிறத பற்றி நம்ம எந்த கருத்தும் சொல்லலை. கருத்து சொல்லலைங்கிறத விட எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடி தான் போய் நின்று தொழுதாங்க. இங்கே அமைப்பு கிளைகள் இருக்கிற இடங்களில் கூட அதை எந்த உறுத்தலும் இல்லாமல் எந்த கேள்வியும் இல்லாமல் வெளிநாட்டில் அதை கடைபிடிச்சாங்க. அதில் விதிவிலக்கா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு ஒரு கேள்வி பிரதானமாக ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் எனது பிரதானமான அங்குள்ள இமாமை ஃபாலோ பண்ணி காபாவில் இருக்கிற தொலை வைக்கிற இமாமை ஃபாலோ பண்ணி தொழுவுற சம்மந்தமாக ஒரு கேள்வி வரும் பொழுது மட்டும், அப்போ இல்லை அது அவங்களுக்கு அந்த ஷிர்க்கு சம்மந்தமாக என்னென்னு தெரியாது, நம்ம சிந்திக்கிற மாதிரி அவங்க சிந்திக்கலை, அவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி அப்போ நாம் அவங்கள புறக்கணிக்கணும். இப்போ நம்ம அப்படியெல்லாம் செய்யாத காரணத்தினால அவங்க பின்னாடி நம்ம நின்று தொழுவுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்காவுக்கு மட்டும் ஒரு நிலையை சொல்லியிருந்தோம் கடந்த காலத்தில். மற்ற எந்த இடங்களுக்கும் மக்காவுடைய இமாமை சந்திப்பதற்கான வாய்ப்பு சூழல் கூட ரொம்ப குறைவு. ஆனால் மற்ற பகுதிகளில் அந்த இமாம்களை சந்திக்க, பேச, அவங்களுடைய அறையில் அமர்ந்து உரையாட, இந்த மாதிரி வேலைகளையெல்லாம் அவங்க தொடர்ந்து அந்த அமைப்பை சார்ந்தவங்க செய்வாங்க. அப்படி செய்து கொண்டும் இருந்தாங்க. அப்போ பேசுவதற்கு வாய்ப்புள்ள இடத்தை பற்றி எந்த கேள்வியும் எந்த சிந்தனையுமே இல்லாமல் அதை பற்றி அப்படியே வாய்மூடி மௌனமாக இருந்த நிலை இங்கே உள்ளவங்க பின்னாடி தொழக்கூடாதுன்னா அங்கே உள்ளவங்க பின்னாடியும் தொழக்கூடாது விஷயம் நமக்கு புலப்பட்டுச்சு. என்னென்னு கேட்டால், இந்த சூனியத்தை நம்புறதாக சொல்கிறதுல சூனியத்தை பொத்தாம்பொதுவாக சூனிய நம்பிக்கை பல வகைகளில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் சொல்லிக்கிட்டு இருந்தது என்னென்னு கேட்டால், இந்த காலடி மண்ணை வச்சு ஒருத்தருடைய தலைமுடியை வச்சு ஒருத்தருக்கு கேடு செஞ்சு மாதிரியாக நிறைய காரியங்கள் செய்வதாக சொல்லப்படுறதுலாம் இப்படி சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏமாத்து, இந்த மாதிரி ஒரு கலை இல்லை, இது மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி செய்யப்பட்டிருக்கிற வேலையை தவிர இதில் எந்த உண்மையும் இல்லை, இதுக்கு பின்னாடி போகாதீங்க, அப்படி போகிறதா இருந்தால் அப்படி செய்ய முடியும்னு இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு கலை இருக்குமானால் அந்த காரியத்தை எங்களுடைய கைகால்களை இழக்க செய்யுங்க, எங்களுடைய வியாபாரத்தை கெடுத்து பாருங்க, இந்த கலையின் வழியாக, இந்த சூனியத்தின் வழியாக இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டதெல்லாம் நடந்துச்சு. இது ஒரு வகை. இது சூனியத்தை நம்பக்கூடிய ஆட்கள்னு சொல்லக்கூடிய பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்களே, சலஃபுகள்னு சொல்லக்கூடிய ஆட்களில் அவங்களையும் பல முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட பெருவாரியாக அதில் அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னு
இல்லையா? இருக்குது. அது எப்படி இருக்குது? குர்ஆன்ல இருக்கிறத வச்சு குர்ஆனில் இருக்கிறதை நம்புகிறோம். எப்படி குர்ஆன்ல இருக்கிறது? ஹாரூத் மாரூத் வந்து கற்றுக் கொடுத்தாருன்னு இருக்குது. யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர, மனிதர்களுக்கு ஹாரூத் மின் அஹதின் ஹத்தா யகூலா விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து காபிரா போயிடாதீங்க என்றெல்லாம் எச்சரிக்கை செய்ய இருக்குல்ல. ஒரு கலை இருக்கிறது, அந்த கலை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் வழியாக சில வேலைகள் செய்யப்படும். அப்படி செய்யப்பட்டதாக ஹதீஸில் சில விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. நாங்கள் இது அந்த அளவுக்கு நம்புகிறோம். இதை தாண்டி அது எப்படி, அது நீங்கள் சொல்லக்கூடிய சவால் நடைமுறை அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. குர்ஆனில் அல்லாஹ் அது மாதிரி ஒரு கலை இருக்குன்னு சொல்கிறான். அது மாதிரி ஹதீஸ்லேயும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில் சில விஷயங்கள் இருக்குது சொல்லுகிற ஒரு சாரார். இந்த சாராரையும் நம்ம முஷ்ரிக்குடைய வட்டத்தில் சேர்த்து அவங்கள புறக்கணிப்பது என்பது ஏற்புடையதில்லை. அவங்கள நாம இதெல்லாம் மார்க் அடிப்படையில் தவறானது இல்லை என்கிற இந்த கருத்தை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமாக இதை பொது வெளியில் சொல்லிட்டேன், இதுதான் நமக்கு பிரச்சனை, இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். ஆனால் முதல்ல இருக்கிற அந்த நம்பிக்கைப்படி அதில் இப்பவும் நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அந்த புறச்சாதனங்கள் இல்லாமல் கேடு செய்கிறது இன்னைக்கு நடைமுறை செய்யக்கூடிய காரியங்கள் நம்பப்படுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தவே முடியாதுங்கிறது தெளிவு. இதை நம்புகிற மக்களை இப்படி நம்புகிற மக்களை இரண்டாம் நிலையில் உள்ளதை குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது, அதை அப்படியே நம்பக்கூடிய மக்களை சேர்த்து அவங்களோடு உண்டான தொடர்புகளை, திருமண தொடர்புகள்ல இருந்து மற்ற எல்லா வகையிலையும் ஒரு காஃபிரை ட்ரீட் பண்ணுவதை இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கருத்து சரியா தப்பா என்று பதில் சொல்ல வந்தவங்க இதுக்கு பதில் சொல்லலை. இந்த விஷயத்தை விட்டுட்டு பொதுவாக சிறுக்குனா என்ன தெரியுமா, சூனியம்னா என்ன தெரியுமா, அது எவ்வளோ பெரிய சிறுக்கு தெரியுமா, அது எப்படி மார்க்கத்தில் தப்பாக இருக்குது தெரியுமா, பெரிய பாவமாக இருக்குது தெரியுமா, இதைத்தான் திரும்ப திரும்ப விளக்குறாங்களே தவிர இந்த பர்டிகுலர் கேள்விக்கு அங்கேயும் இங்கேயும் முரண்பாடு இருக்குதா, இந்த முரண்பாடு என்ன, எல்லா பக்கமும் ஒரே நிலையை நீங்கள் எடுக்க மாட்டீங்களா என்று வைக்கிற இந்த வாதத்தை மாற்றம் வேறு எந்த வகையிலும் நாம் மாற்றத்தை வேறு எந்த அடுத்து தஞ்சாவூரில் இருந்து இர்ஃபான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. என் பெயர் இர்ஃபான், நான் தஞ்சாவூர், நான் இஸ்லாத்தை ஏற்றவன், என் தாய் மற்றும் சகோதரன் மற்றும் உறவினர் இறை மறுப்பாளர்கள் அனைவரும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் துவா செய்வோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்விடத்தில் அது மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அது மாதிரி நிறைய துவாக்கள் நபிகளார் செஞ்சதாக ஹதீஸில் பார்க்குறோம். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும். என்ன கேட்குறாருன்னா, எனது கேள்வி என்னவென்றால், உங்களது பயான் தீவிர எதிர்ப்பு பிரச்சாரம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்து வருகிறேன்னு சொல்ல போனால் உங்கள் கம்பீர எனது கேள்வியை நீங்கள் ஏன் மீண்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இணைந்து செயல்படலாமே? உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி உண்மையா பொய்யா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். எனவே நீங்கள் டிஎன்டிஜேயில் பணியாற்றலாமே, கொள்கையால் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படலாமே அல்தாஃபி அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. முதல்ல என்னென்னு கேட்டால், இந்த ஒன்றா சேர்ந்து செய்கிறதுன்னு இருக்குல்ல, ஆரம்பத்தில் நான் இருந்த நிலையிலிருந்து அதில் அந்த கருத்து ரீதியாகவே கொள்கை ரீதியாகவே முரண்பட்டு வந்துட்டோம். ஒன்றா சேருதல் அமைப்புகள், அந்த இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லீம் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரே அமைப்பாக திரண்டு ஒரே அணியில் ஒரே குடையின் கீழ் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டில் ஏற்கனவே இருந்தோம். ஒன்று தான், ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது, மற்ற யாரும் உருப்படி இல்லை, வேறு யார் பின்னாடி மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றை விட்டால் வேறு எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி ஏற்பட்ட சிந்தனை மாற்றம் நமக்கு என்ன பாடத்தை தந்துச்சுன்னு கேட்டால், ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை, ஏற்புடையதும் இல்லை, நிறைய அமைப்புகள் தேவை, நிறைய சிறிதும் பெரிதுமாக பரவலாக என்ன பண்ணி ஏப்போ இத்தனை அமைப்புகளாக இருக்கிறாங்க, இத்தனை குழுக்களாக இருக்கிறாங்க, இதே இந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு சதவீதத்துக்கு போதுமான அளவுக்கு இல்லைங்கிறேன் நான். இன்னும் அதிகமாக தேவை. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அமைப்பு இருந்து கொண்டு இந்த சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டி விட முடியுமான்னு கேட்டால், ஒரு
இந்த அவங்களுக்கு கீழே இருக்கிற குடிமக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியல. அரசுனா எப்படிப்பட்டது? அரசுனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான சர்வீஸை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அதனுடைய அரசாங்கத்துடைய அதிகாரம் செல்லுபடியாகும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற அதிகார பலமிக்க ஒரு அரசாங்கமே தனக்கு கீழே இருக்கிற குடிமக்களின் எல்லா பிரச்சனையும் முடியல. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அரசின் வட்டத்துக்கு வெளியில இருக்கிற அரசு சாராத அமைப்புகளுடைய உதவிகளை கேட்கறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இதை தீர்வு காண முடியல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அமைப்புகள் வந்து உதவி செய்யுங்க, நீங்க களப்பணி ஆற்றுங்க என்றெல்லாம் மக்களை கூப்பிட்டு அமைப்புகளை கூப்பிட்டு அரசாங்கம் ஒரு உதவியை கேட்டு இன்னும் நிறைய டீம் சேர்ந்தா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு அரசே நினைக்கிறது என்று சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய மொத்த பிரச்சனைகளை இங்க இருக்கிற ஒரு 10 ஆதரிக்கிற ஒரு அமைப்பு இருந்து கொண்டு மக்களின் சமூக பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கண்டுவிட முடியும் என்று சொல்லுவது அது ஒரு மூட நம்பிக்கையா தான் இருக்கும். நிஜமா நம்புகிற மக்களை ஏமாற்றுகிற ஒரு பெருமை பேச்சாக இருக்குமே தவிர உண்மையில் அது சாத்தியம் இல்லை. அதனால நிறைய அமைப்புகள் இருந்தா தான் இந்த சமூகத்தினுடைய நிறைய தேவைகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வேலைகளை எடுத்து முன்னெடுத்து செய்ய முடியும். எவ்வளவு வேலைகள் இருக்கு தானே. எல்லாத்தையும் ஆரோக்கியம்னாலும் அந்த அமைப்பு தான், மார்க்க ரீதியான விஷயங்களும் அதுதான், சமூக வழிகாட்டலும் அதுதான், பிள்ளைங்க படிக்கிறத பற்றியான முன்னேற்பாடுகளை கற்றுக் கொடுக்கறதும் அதுதான், எதை எடுத்து போத்தா சமூக போராட்டம்னாலும் அதுதான். எல்லாத்துலையும் அறகுறையாக தான் இருக்க முடியும். ஏதாவது ஒன்றையோ இதில் மக்களை வந்து அல்லது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது செய்யறதுங்கிறது வேற. ஆனால் ஒரு இலக்காக கொண்டு சமூக முன்னேற்றத்தை மையமாக கொண்டு செயல்படணும்னா எல்லா அஜெண்டாக்களையும் எடுத்து செய்ய முடியாது. ஒன்றோ இரண்டோ மட்டும்தான் சாத்தியப்படும். அப்போ ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு 1-2 பிரச்சனையா இருக்கு, நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குல்ல, நூற்றுக்கணக்கான அமைப்புகள் தேவை. ஒவ்வொரு விஷயத்தில் நாலேஜ் உள்ளவங்க அது சம்மந்தமாக ஒரு அமைப்பை உண்டாக்கணும், அதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும், அதில் ஒரு டீமை சேர்க்கணும், அது சம்மந்தமாக அவங்களுக்கு வழிகாட்டணும். இப்போ ஆரோக்கியத்தை பற்றி மருத்துவம், இந்த சமூகத்துக்கு ஆரோக்கிய தேவை நிறைய இருக்குது, எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறதுன்னு தெரியல, அதனால் நிறைய நோயில் போய் மாட்டிக்கிறாங்க, அல்லது தேவையில்லாமல் போய் சில மருத்துவர்கள் போய் மாட்டிக்கிட்டு காசையும் பணத்தையும் இழக்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்தையும் இழக்கிறாங்க, இன்னென்ன காரியங்கள் இப்படி தங்களுடைய பொருளாதார செலவை மருத்துவ செலவுகளை குறைக்க அந்த நாலேஜை அவர் மக்கள்கிட்ட சொல்லட்டும். இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களை ஒரு அணியா எல்லா பகுதி மக்களுக்கு இந்த கருத்தை விழிவுபடுத்தட்டும், அவர் அந்த வேலையை செய்யட்டும். கல்வி சம்பந்தமாக சேர்ந்து கல்வி பரப்புகிற கூட்டங்களை நிகழ்ச்சிகள் அவங்க நடத்தட்டும். மார்க்க ரீதியான விஷயத்தை முன்னெடுக்க அதை செய்யட்டும். அரசியலில் உள்ளவங்க அதை செய்யட்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த நாலேஜ் உள்ளவங்க அது சார்ந்த அறிவுடையவர்களை அவங்க கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படி நிறைய பேருடைய தேவை இந்த சமூகத்துக்கு இருக்கிற பொழுது எல்லாம் ஒன்னாக்குறது என்பது அதுவே தப்புன்னு நான் சொல்றேன். இன்னும் 2 ஆகுங்க, 4 ஆகுங்க, 40 ஆகுங்க, 400 ஆகுங்க, மாவட்டத்துக்கு மாநிலத்துக்குன்னு சொல்லிவிட்டு அங்க இங்கன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நின்று களப்பணி ஆற்றுகிற வேலை அதிகம் இருக்குன்னு சொல்றேன். நீங்க குறைக்க நினைக்கிறீங்க, இது மாதிரி பேசுற மக்கள் நினைக்கிறேன் அமைப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க பார்வை ஒண்ணு. ஏற்கனவே அந்த ஜமாத்துல இருந்து பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நாம விரும்பி பிரிஞ்சுலாம் வரல, நம்ம மீது நம்ம உள்ள வரக்கூடாது என்பதற்காக வேண்டிய வேலைகளை செஞ்சாங்க. அதுக்காக வேண்டிய தங்களுடைய பயில எப்படி ஆரம்பிச்சுங்கிறீங்க, இந்த சிக்கலே எப்படி உருவெடுத்தது, என்ன கோரிக்கை போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்னை எதுக்கு வெளியே தள்ளுறீங்க, நான் உள்ளதானே இருக்கணும், நான் வெளியே போகிறதுக்கு நியாயம் இல்லையே அப்படின்னு தானே நான் கோரிக்கையை வச்சேன். என்னை வெளியே அனுப்புறதுங்கிறது ஏற்புடையது இல்லைங்கிறத அந்த ஆரம்பத்தில் நடந்த அந்த வாத பிரதிவாதங்களில் அது சம்மந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி லைவ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அப்போ வைக்கப்பட்ட விஷயம் கோரிக்கை என்ன, அதான் கோரிக்கை வைக்கப்பட்டு கல்புக்குள்ள உள்ள விஷயத்தை பேசுறதுக்கு நம்ம வரல. எதுக்கு நினைச்சாங்களோ இவ உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வேலைகளை செஞ்சு வெளியே தள்ளி விட்டாங்க. நாம சேர்ந்துதான்
போய் சேர்றதுன்னு சேர விரும்புற ஒரு அவங்க சேர்த்துக்க விரும்பாம தான் வெளியே தள்ளுனாங்க. பிறகு நீங்க சேரலாமேனா எப்படி சேர்றது, நான் சேர்றேன்னு தான் வந்தேன். அப்படிதான் நான் லைவ் போட்டேன், அப்படிதான் உட்காந்து பேசினேன், அதான் நான் கோரிக்கை வச்சேன். என்னை தள்ளி விடுறதில்ல எந்த நியாயமும் இல்லையேன்னு கேள்வி கேட்டேன். ஆனாலும் எதுக்கும் பதில் சொல்லாம காதை இருக மூடிக்கிட்டு தள்ளி விட்டாச்சு. இனிமே உள்ளுக்குள்ள கதவை சாத்தியாச்சு. மாதிரியான சூழலை நோக்கி சிந்திப்பது என்பது தற்காலத்தில் இன்னும் அமைப்புகள் தேவைன்னு சொன்னதுக்கு பிறகு அது சுத்தமாக அந்த வாசலை மீண்டும் ஒன்றை அழித்து இன்னொன்றுக்குள்ளே இணைந்து ஒன்றாக இணைதல்ங்கிறது அவசியமற்றது. நிறைய அமைப்புகள் தேவைப்படுற நேரத்தில் இன்னும் 4 அமைப்புகளை உண்டாக்குவோமே கான்செப்ட் நமக்கு தேவையில்லை என்பதுதான் தற்போதைய நம்முடைய நிலை. அடுத்து ஆனால் அதில் கேட்டால் இப்போ மக்கள் வெறுக்கிற அல்லது எல்லாம் ஒன்றுபடணும் என்று மக்கள் கோரிக்கை வைப்பதனுடைய பின்னணியில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை இவ்வாறு உருவாகிற அமைப்புகள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவரவர் வேலையை செய்யுங்க. தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன் அமைப்பை வளர்ப்பதற்காக இழிவாக பேசுவது, வாய்ப்பு கிடைக்கிற தருணங்கள் காலத்தில் உள்ள பிரச்சனை அதுதான் ஆகிறதுனால ஒரே சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினவாதம் பேசிக்கிட்டு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு சகோதரத்துவத்தை கெடுத்துக்கிட்டு நீ வேற அமைப்பு நான் வேற அமைப்பு, உனக்கு நான் சலாம் சொல்ல மாட்டேன், உன் வீட்டு கல்யாணத்தில் பங்கெடுக்க மாட்டேன், உன் மௌத்தில் தொழுகையில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இஸ்லாமிய போதனைகள் அவசியம். இப்போ இயக்கத்தை பற்றி நிறைய பேசணும், நிறைய போதனைகள் நிறைய வழிகாட்டுதல் ஓடுது. ஆனால் இஸ்லாத்தை பேசுறதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற அன்பை, சகோதரத்துவத்தை, வெறுப்பற்ற நிலையை அதை பேசுவதற்கு ஆட்கள் கம்மி. சகோதரத்துவத்தை பேணுகிற அமைப்புகளாக உருவாகின்ற அமைப்புகள் இஸ்லாத்தினுடைய மாண்புகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கிற இயக்க மாண்புகளை கடைபிடிக்கிறாங்களோ இல்லை இயக்கத்தை வளர்க்குறீங்கன்னு அதெல்லாம் செஞ்சுறாங்க. ஆனால் இஸ்லாம் அங்கே பேணப்படுகிறதா? ரசூலுல்லாஹ் அதன சொன்னா, லா தஹாசது வலா தபாகலு வலா ஒருவர் அல்லாஹ்வின் அடியார்களே சகோதரர்களாக ஆயிருங்க. சகோதரத்துவம் கடைபிடிக்கணும். நாம் பெருசுன்னு காட்டுற வேலைகளை செய்யாமல் எனக்கு அல்லாஹ் இட்ட பணியை, எனக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்த பணியை என்னால் என்ற அளவுக்கு நான் செய்கிறேன், அதோட முடிச்சுக்கணுமே தவிர நான் செய்கிற மாதிரி எவனும் இல்லை, நான் தான் ஆக சுத்தம், நான் தான் பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த ஆணவ நிலைதான் பல்வேறு பிரச்சனைகளையும் முகச்சுளிப்பையும் மக்களுக்கு வெறுப்பையும் ஏற்படுத்துகிறது. அதை மக்கள் புரிந்து அதிலிருந்து வெளிவரணும். ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் அந்த மாதிரி தங்களுடைய தலைவர்கள் பேசும்போது அதை கண்டிக்கணும், இதை நாங்கள் விரும்பலைன்னு சொல்லணும், அதுக்கு எதிராக அவங்க அங்கே போர்க்கொடி தூக்கணும். அப்போ தான் அதை அவங்க நிப்பாட்டுவாங்க. இல்லாட்டி இந்த சண்டை ஓயவே ஓயாது. கீழே இருக்கிறவங்க ஆதரிச்சு அதை விரும்புகிறீங்க, அடுத்த இயக்கத்தை சார்ந்தவங்களை குறை சொல்கிறவோ பேசவோ ஆதாரம் இல்லாமல் விமர்சிக்கவோ கீழே உட்காந்துக்கிட்ட அண்ணா நீங்கள் போட்டு தாக்கிட்டீங்கண்ணே, சூப்பர்ண்ணே, வெளுத்து கட்டிட்டீங்கண்ணே, இனிமாமா அவ்வளோதாம்ண்ணே, தலை காட்டவே முடியாதுண்ணே, இன்னொரு அமைப்பை சார்ந்த ஒருத்தரை கேவலப்படுத்தி அவர் வெளியில் வர்றதை அசிங்கப்படுத்தியாச்சுன்னா உடனே கீழே இருக்கிறவங்க துதிப்பாடணும்னு வச்சுக்கோங்க. ஓ இதுதான் மக்களுக்கு பிடிக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நோக்கியே தலைவர்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் உண்மையில் தலைவன் அமைப்பு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, மக்கள் விரும்புவதை கொடுக்கிறவன் அல்ல, மக்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை கொடுக்கணும், மக்கள் எது விரும்புவது நல்லதோ அதை கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அமைப்பிலும் இருக்கிற கீழ் இருக்கிற பணியாற்றுகிற உறுப்பினர்களுக்கும் கீழ்நிலை மக்களுக்கும் இருக்குங்கிறத அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு இதை சரி பண்ணிட்டோம்னா எத்தனை ஏவுக்கம் வந்தாலும் இந்த கேள்வி வரவே வராது. இப்போ இந்த கேள்வி வர்றதுக்கான காரணம் உள்ளுக்குள்ளே போட்டு கொண்டு சமூகம் இந்த அமைப்புகளால் மகிழ்ச்சி. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி, இப்பொழுது நமது இஸ்லாமிய சமூகத்தில் புதிதாக ஒரு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள்
பிரச்சனையே இல்லை, அது அது தடை, அது கூடவே அதை பற்றி சிந்திக்கவே கூடாது. அவங்களுடைய உருவப்படத்தை திறந்து வைப்பாங்க, அவங்களுக்கு மாலை போடுவாங்க, அவங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க, இது மாதிரி நிறைய காரியங்களை செய்வாங்க. இந்த நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் எதுவுமே மார்க்க ஏற்புடையது இல்லை. ஆனால் மார்க்க வரையறைக்குள்ள ஒருத்தரை பற்றியான பேச்சுக்கள் பேசப்படுகிறது, ஒருத்தரை இறந்து போன ஒருத்தருடைய நல்ல காரியங்கள் நினைவு கூறப்படுகிறதுனா அதை போய் தடுக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்க வரைய ஒரு காரியம் இது அங்கே போயிடும் இங்கே போயிடும்னு கற்பனைகளையும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ இங்கே அனுமதிக்கப்பட்ட தப்பான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், தப்பான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சரியான காரியத்தையும் செய்யாதேன்னு சொல்வது அறிவுடையதில்லை. அனுமதிக்கப்பட்டதை செய், அனுமதிக்கப்படாததை செய்யாத, அப்படி தான் இருக்கணும். அனுமதிக்கப்படாத ஒன்று நம்ம செய்யக்கூடாது, அவ்வளோதான். அதைத்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அதை தாண்டி அவங்க எல்லை மீறி பேசுகிறாங்க, புகழ்கிறாங்க, பாராட்டுறாங்க அப்படின்னா அது ஓகே, அது கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அதெல்லாம் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பல பேரை பற்றி பேசினாங்க, இறந்து போனவங்க தான் அவங்கெல்லாம். குர்ஆன் பல பேரை பற்றி பேசுது, ஹதீஸ் பல பேரை பற்றி பேசுது, வரலாறுகளில் இன்றைக்கி நம்ம பல பேரை பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் என்னென்னு கேட்டால் அவங்களுடைய நற்காரியங்கள், அவங்களுடைய முன்மாதிரியான செயல்கள், மக்கள் பின்பற்ற வேண்டிய செயல்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எல்லை மீறி போயிடக்கூடாதுன்னு ஒரு நினைவூட்டல் பண்ணிக்கலாம். அதை குற்றம், நீங்கள் இதை செஞ்சதே தப்புன்னு சொல்லக்கூடாது. எதை செஞ்சது? ஒரு மார்க்க அடிப்படையில் ஒரு வரையறைக்கு உட்பட்டு அவருடைய நியாயங்கள் நினைவுபடுத்துவதும், நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க என்று அந்த நல்லபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் பேசி பகிர்ந்து கொள்வதும் மார்க்க அடிப்படையில் குற்றமாக கருதுவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. வெறுமனே குறை சொல்லணுன்றதுக்காக வேண்டி நம்ம குறையும் சொல்லக்கூடாது, ஆதரிக்கணுன்றதுக்காண்டி கண்மூடி ஆதரிக்கவும் கூடாது. எல்லை மீறிய செயல்கள் தடுக்கப்படணும். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எல்லை மீறியதை தடுக்கணும், அனுமதிக்கப்பட்டதை அங்கீகரிக்கணும். அப்போ ஒருத்தவங்க ஒரு 4 பேர் அது கூட்டமாக நடத்தலாமா? இப்போ என்னன்னு கேட்டால், ஆளாளுக்கு பேசிக்கலாம், அது கூட்டமாக போட்டு எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆளாளுக்கு பேசிக்கலாம் அப்படின்னா 4 பேர் பேசுகிற ஒரு விஷயத்த 4 பேரை கூட்டி வச்சு ஒன்றா உட்கார வச்சு பேசிக்கிறது ஒன்றும் மார்க்க அடிப்படையில் தவறாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல. அதில் வேறு எதுவும் அம்சங்கள் இருந்துச்சா? முழுசாக அந்த கூட்டம் நடத்தினவங்க என்ன நடத்துனாங்க, துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் என்ன பேசிக்கிட்டாங்க, எப்படி பேசிக்கிட்டாங்க, அப்படியான விஷயங்கள் நம்முடைய கவனத்துக்கு வரல, நமக்கு தெரியலை. ஆனாலும் கூட பொதுவாக ஒருவரை பற்றி அவருடைய நல்ல விஷயங்களை அவருடைய மரணத்திற்கு பிறகு பேசிக்கொள்வது என்பது மார்க்கத்தில் தவறு கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்து டிஎன்டிஜே அமைப்பை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றிய பாக்கர் மரணத்தில் பங்கேற்காத டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகள் பற்றியும், அதில் பங்கேற்று துவா செய்தவர்களை அரசியல் செய்கிறார்கள் என்றும் கொச்சைப்படுத்திய டிஎன்டிஜே மாநில நிர்வாகத்தை பற்றியும் உங்கள் பார்வை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அபு முகம்மது அப்படிங்கிறவங்க கரம்பக்குடியிலேருந்து கேட்குறாங்க. யாருடைய மரணத்திலையும் எல்லாருடைய மரணத்திலையும் எல்லாரும் போய் கலந்துக்கணும் என்று நாம் எதிர்பார்க்கறது முறையில்லை. மரணங்களில் போய் பங்கெடுக்கிறது பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த நன்மையை எதிர்பார்த்து ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவருக்கு குளிப்பாட்டுறோம், அவருடைய ஜனாசாவை பின்தொடர்றோம், அடக்கஸ்தலம் வரைக்கும் போய் நின்று அடக்கி முடிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அதுக்கு சில நன்மைகள் கிடைக்கும், உஹதுமலை அளவுக்குலாம் நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த நன்மையை பெறுவதற்காக செய்வது ஒன்று. அதை தாண்டி அந்த இபாதத்தில் பங்கெடுப்பதன் வழியாக அவருக்கு பிரார்த்தனை செய்கிறோம், அந்த பிரார்த்தனைகளின் வழியாக அவருக்கு வேதனைகள் குறைக்கப்படும் அவர் மீது கொண்ட பாசத்தில் செய்கிறது ஒன்று. அவர் மீது உண்டான நெருக்கத்தில் அதில் பங்கெடுக்கிற அவருடைய உறவு, இரத்த உறவு, நண்பர்கள், பழகி இருக்கிறோம், அந்த மனிதர் இறந்துட்டார், இன்னும் அவரை பார்க்க முடியாது, அவருடைய கடைசி இந்த பிரார்த்தனைகளை போய் பங்கெடுப்போங்கிற அந்த உணர்வுபூர்வமான வகையிலையும் நன்மைகளை எதிர்பார்த்தும் ரெண்டும் சேர்ந்துமாக போய் பங்கெடுக்கிறது. இந்த மாதிரி அம்சங்கள்லாம் மார்க்கத்தில் அந்த இறந்தவர்களை நாம் பார்க்கணுமே தவிர, அதை தாண்டி எல்லாரும் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கணும், நீ ஏன் வரல, அது ஏன் வரலங்கிற இந்த கேள்விகளே நம்ம விட்டுறது நல்லது. இப்படியே நம்ம குறைகளை மட்டுமே தேடி 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 யாராக இருக்கட்டுமே ஏன்னா இதுக்கு அவங்க இந்த மாதிரி கேள்விகள் பொதுவெளியில் அதிகரித்ததுக்கு பிறகு அதுக்காக கலந்து கொண்ட அவங்க கலந்துக்கிட்டாங்க, இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, வாய்ப்புள்ளவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அப்படியெல்லாம் அவங்க சார்பிலிருந்து பல அறிக்கைகள் பல வகைகளில் மக்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறது நம்ம பார்த்தோம். அதனால் இப்படியான ஒரு விவாதத்தை நம்ம ஏன் முன்னெடுக்கணும், இதையெல்லாம் நம்ம ஏன் கேள்வியாக்கணும், இதை ஏன் தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்யணும், இதில் போய் நம்ம என்ன சொல்ல வந்துட்டோங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால் இப்படி நம்ம தோண்டி 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 ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கே என்ன குற்றம் இருக்குது, இங்கே என்ன குற்றம் இருக்குன்னு தேடி தேடி போய் அந்த குற்றங்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய கட்டாயம்லாம் ஒன்றுமே இல்லை. பொதுவெளியில் ஒரு தவறு, தீமை, பாவத்தை நம்ம காண்றோம் அப்படின்னா அதை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஊட்டுவது என்பது வேறு.
அது இல்லாமல் அதை உள்ளுக்குள்ளே இருக்கிற அல்லது அதுபோல சந்தேகத்தின் சாயலை ஏற்படுத்துகிற விஷயங்களை எல்லாம் தோண்டி மக்கள் மத்தியில் போட்டு எல்லாரை பற்றியான ஒரு கெட்ட எண்ணத்தை சமூக மக்கள் மத்தியில் நிலை பெற செய்வதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாட்டை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதே நேரத்தில் அவங்க கொச்சைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏற்புடையதில்லை. அது பொதுவாகவே உணர்ச்சி வசப்படும் பொழுது இப்படி தான் ரியாக்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேர். ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாளர் நான், அந்த பொறுப்பின் அடிப்படையில் பதில் சொல்வது என்பது வேறு. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு விஷயம் வந்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, என்னையா இப்படி சொல்லிவிட்டேன், நான் யார் தெரியுமில்ல, நீ யார் தெரியுமில்ல, என்னைய பற்றி நீ கேள்வி கேட்குறிய, இதுவெல்லாம் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய வேலை. இந்த மாதிரி வேலைகளை யாரும் செய்யக்கூடாதுங்கிறேன். அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க செய்யலை அந்த வாதத்துக்குள்ளே போகலை. பொதுவாகவே உணர்ச்சி வசப்படுவது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே பதிலளிக்க முயற்சிப்பது என்பது பல நேரங்களில் சிக்கலைத்தான் உண்டாகும். பொறுப்புணர்ச்சியோடு பதிலளிப்பது என்பது வேறு. ரெஸ்பாண்ட் ரியாக்ட் என்று ஆங்கிலத்தில் 2 வார்த்தை வச்சிருக்காங்க. பொறுப்பாக பதிலளிப்பது, உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆற்றுதல். எதிர்வினை ஆற்றுதல் எப்பொழுதுமே சிக்கலைத்தான் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பூரா நீங்கள் எடுத்து பாருங்க, அவங்க எல்லா இடங்கள்லையும் பொறுப்புணர்ச்சியோடு பதிலளித்திருக்கிறார்கள். இது நம்ம தான் பொறுப்பு, இதை என்ன செய்யணும், இதை எப்படி தீர்வு காணணும், இதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும், அப்படித்தான் நடந்திருக்கிறாங்களே தவிர உணர்ச்சி வசப்படுகிற, அதுவும் இயக்கம் நடத்தக்கூடியவங்க, தலைமையாக இருக்கிறவங்க, இயன்ற வரைக்கும் அவர்கள் மீது வைக்கப்படுகிற அந்த இது எல்லாருக்குமான பொதுவாக அவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளை அதை உள்வாங்கி நிதானித்து சிந்தித்து அதில் தேவைப்படுகிற விஷயங்களுக்கு கருத்து சொல்லி தேவையற்ற விஷயங்களை அலட்சியப்படுத்தி, ஏன்னா அதுக்கு அதை ஃபாலோ பண்ணுகிற, அதை பார்க்கிற, கவனிக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அதை உணர்ந்து அவங்க செயலாற்ற வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதனால் இந்த மாதிரியாக இந்த தோண்டி துருவுகிற வேலைகளை நம்ம செய்ய வேண்டாம். வளாத்த ஜஸ்ஸுங்கிறான், துருவி ஆராயுதீங்க நல்லா சொல்கிறான்ல, ஏன் போட்டு நம்ம ஆராயணும்? அவங்க நன்மைக்கு அவங்க செஞ்சுருப்பாங்க, அவங்க விரும்பி அவங்களுடைய நட்பு நெருக்கம் அதிகம் இருந்தால் போய் இருந்திருப்பாங்க. அவங்க போகலாட்டியும் அதை அல்ல அவங்க மேலே குற்றம் பிடிக்க போகிறது இல்லை. நாம் போட்டு ஏன் போட்டு இதை போட்டு ஒரு பெரிய விவாத பொருளாக ஆக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய ஒரு நிலை. இன்னும் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது. ஆனால் நேரம் நம்ம குறிப்பிட்ட நேரத்தை விட அதிகமாகிடுச்சு. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் வந்திருக்கிற கேள்விகளுக்கும் அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கும் உரிய பதில்களை அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.